உன் சம்சாரத்தை கவனி, நான் ஏன் சம்சாரத்தை கவனிக்கிறேன். இங்க பாரு, ஆட்டம் உட்காந்து என்னங்க அது? வேலை செய்யறதுதான் என்னால தடுக்க முடியல. வெயில் படாம தடுக்கலாம் இல்லையா, அதுக்கு தான் குடம் பிடிக்கிறேன். என்ன பண்ணிட்டு இருக்க? நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியலையா? மேல புடிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படி என்ன இல்லையா கொடைய எப்படி? என்னடா பண்ணிட்டு இருக்க? அப்பா உனக்கு என்ன பண்ணிட்டு இருக்காரோ அதுதான் நான் என் பொண்டாட்டி பண்ணிட்டு இருக்கேன். அறிவு கட்டவனே, கொடைய படக்கடா. என்ன மரியாதை தேயுது? ஒண்ணே இல்ல, நீ இப்படி. அது சரி, சுருங்கிருச்சு. நிமித்துறேன். கொடைய படக்கடா. மறக்க முடியாது. இந்த பாரு, அவன் கொடைய பிடிக்கட்டும் சடைய பிடிக்கட்டும், நமக்கு வேலை தானே முக்கியம். அவளுக்கு என்ன கொடை பிடிக்கிறது? நிழல்ல இருந்தா நிறைய வேலை செய்வா. உனக்கு கொடை முக்கியமா வேலை முக்கியமா? எனக்கு வேலை தான் முக்கியம். அப்ப பிடிக்கலாம்ல? மகனே, அப்போ விடுறா கொடைய. செல்வி, என்னங்க? கைய நீட்டு. எதுக்கு? நீட்டுன்னா எதுக்குன்னு சொல்லுங்க. என்னங்க இது? மருதாணி. மருதாணியா? ஆமா, இத போட்டுக்கிட்டா கையெல்லாம் சிகப்பாகி அழகா மாறிடும். இப்ப உன் கைய நான் சிகப்பாக்க போறேன். கைய காட்டு. காட்டுனா கொஞ்சம் இருங்க. இது மருதாணி போடாமலேயே என் கை சிவப்பா அழகா இருக்கு. நீங்க செல்வி, உன் கை எப்படி சிகப்பா மாறிச்சுன்னு எனக்கு தெரியும். இந்த பாவிய கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால பாவம் வயக்காட்டுல வேலை செஞ்ச, அதனால உன் பிஞ்சு கை புண்ணாயிருச்சு. ஐயோ, என்னங்க பெரிய வார்த்தை எல்லாம் சொல்றீங்க? அது சரி, மருதாணி அழகுக்காக மட்டும் போடுறதா இல்ல மருந்தாவும் போடலாமா? ஏன், எதுக்கு கேக்குற செல்வி? இத மருந்தாவே போட்டுடுங்க. இப்பவே என் கை நிறைய போட்டு விடுங்க. ஏண்டா, நாளைக்கு வயக்காட்டுல போய் வேலை செய்யணும் இல்லையா? செல்வி, போடுங்க. நம்ம வீட்டுக்கு தந்தி வந்திருக்கு. தந்தியா? அம்மா, இத படிச்சு சொல்லுமா. அத்தை, எனக்கு தான் படிக்க தெரியாதே. உனக்கு படிக்க தெரியாதுல்ல? தந்தி வந்திருக்கு, எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல, என்ன பண்றது? அத்தை, மாமா வராரு. என்னங்க? என்ன என்னங்க? என்னங்க, இந்த தந்தியை கொஞ்சம் படிச்சு சொல்லுங்களே. என்னங்க எழுதிருக்கு? கே சீரியஸ் அருவாள் ஆறுமுகம். ஐயோ, ஆறுமுகம் சீரியஸா? மாமா, எங்க விட்டுட்டு போயிட்டியா? மல்லேஸ்வரி, பப்பா போசப்பா. சும்மா இருங்க. எனக்கு எதுலையுமே வராது. உடங்கி தலையா அடி போயிட்டு என்ன பண்ணு அடிக்குது. அருவாள காணாம். அருவாவை காணாமா? ஒன்னில தம்பி, நாம குடுத்து வச்சது அவ்வளவுதான். நம்ம மாமா இருந்தாரு ஆறுமுகம், அவர் செத்து போயிட்டாரா? மாமா செத்து போயிட்டாரா? என்னங்க, உங்களுக்கு தான் படிக்க தெரியுமே. அவங்க ஏதோ விவரம் புரியாம எழுதிட்டு இருக்காங்க. நீங்களாவது கொஞ்சம் படிச்சு சொல்லுங்க. கொடுங்க, இந்தாங்க. படிக்கிறேன். நீ ரிப்பேர் தான். சும்மா இருங்க, நம்ம பையனுக்கு தான் படிக்க தெரியாதே. எல்லாரும் மாட்டிக்கிட்டோம். பொய்ய சொல்லி கல்யாணம் பண்ணும்ல, இன்னைக்கு வெடிக்க போகுது. சும்மா இருங்க. ஏ சீரியஸ் அருவா ஆறுமுகம். அப்பா, நம்ம ஆறுமுகம் மாமா கேஸ் கோர்ட்ல நடந்துட்டு இருந்துச்சுல, அந்த கேஸ்ல ஒரு சின்ன சிக்கல். அவ்வளவுதானா? எப்படியோ எங்க அப்பாக்கு சீரியஸ் இல்ல. நான் போய் பிள்ளையாருக்கு தேங்காய் உடைச்சிட்டு வரேன். மகனே, உனக்கு தான் இங்கிலீஷ் தெரியாதே, எப்படி பார்த்த உடனே நெத்தி அடி அடிச்ச? அப்பா,
நான் வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்த போது தபால்கார அந்த தந்தி எடுத்து நம்ம வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்தான். இதுல என்ன போட்டிருக்கு படிச்சு காட்டுன்னு சொன்னேன். படிச்சு காட்டினா அதை மனப்பாடம் பண்ணி அப்படியே கெத்த அடிச்சுட்டேன். ஐயோ எங்க சித்தப்பா அடிக்கிற மாதிரி நீ நெட்டடி அடிச்சுட்டிய. பாவம் அந்த செல்வி பொண்ணு ஏமாந்துட்டான். இரு அவகிட்ட போய் நான் சொல்லிட்டு வந்துடுறேன். என்ன தாரீங்க இவனோட பெரிய தொல்லை. இது அந்த தென்னை மரத்துக்கு போய் தேங்காய் எல்லாம் பறிச்சுட்டு வந்துறியா? பறிச்சா உழப்பான். இந்த ஊர்ல இருக்கிற பாதி தென்னை மரம், பாதி நிலம், பாதி வீடு, பாதி குளம் எல்லாம் ஒருத்தர் வாங்கிட்டாரு. அதுவும் கார்ல வர்றாரு பாரு, அவர்தான். உனக்கு தலையா? எப்படி பட்டணத்துக்கு கொண்டு போய் சோக்காலியா மாத்தி கொண்டாந்துருக்கேன் பாத்தியா? சொல்லுங்க அண்ணே. ஏங்க நான் கொடுத்த தந்தி வந்துச்சா? வந்துச்சு. கேஸ் சீரியஸ்னு வந்துச்சு. உன் பக்கத்துல இருந்தா ஜம்மு கிழிஞ்சிரு போட்டிருக்க. அது இல்லீங்க, என் ஜூனியர் உன் முட்டாப்ப கேஸ் சக்சஸ்னு கொடுக்க சொன்னா கேஸ் சீரியஸ்னு கொடுத்துட்டான் போல இருக்கு. உன் ஜூனியர் உன்ன மாதிரியே அறகுறம் தானே? நம்மள மாதிரிதான். கேஸ் ஜெயிச்சிருச்சா? ஜெயிச்சிருச்சாவா? நான் ஒரு கேஸ எடுத்து வாதாடினேன்னா வராத வியாதி கூட வருமே, கேவலம் சொத்து வராதா? இவர் பொண்டாட்டியோட பூர்வீக சொத்து பூரா வந்துடுச்சு. சொத்து பூரா வந்துருச்சா? என்னடி பண்ற? அண்ணனுக்கு வெயில் அடிக்கும்ல? புடி இல்லைன்னா வெயில்ல மூளை கருகிரும். அண்ணே வீட்டுக்கு வாங்க சாப்பிடலாம். வீட்டுக்கா? என்ன மன்னிச்சிருங்க. உன் பையனுக்கு என் பொண்ணை கட்டிக்க மாட்டேன்னு அன்னைக்கு இல்லாத பாசம் இன்னைக்கு வந்துருச்சா? இப்ப மட்டும் என்ன கட்டு போச்சு? என் மகன் ஆம்பளை, அவன் 1000 மனம் ஏறலாம். அம்மா அதெல்லாம் அந்த காலம். இப்பெல்லாம் எத்தனை மனம் ஏறாங்களோ அத்தனை கம்பி எண்ணணும். ஜெயில்ல ஜாக்கிரதை. அப்பா இப்ப தாயா நீ வக்கீல் மாதிரி பேசுற. அப்ப இது வரைக்கும் டாக்டர் மாதிரியா பேசிக்கிட்டு இருந்தேன்? சும்மா இருங்க அண்ணே. இனிமே எங்க வீடு உங்க வீடு மாதிரி, உங்க வீடு எங்க வீடு மாதிரி. உங்க காரு எங்க காரு மாதிரி. ஏன் பெருமிச்சு விடுற? அவர் யானையை கட்டிக்கிட்டாரு. யானை இருந்தாலும் 1000 பொண்ணு, இறந்தாலும் 1000 பொண்ணு. நான் கடலையே கட்டிக்கிட்டேன். இருந்தாலும் சோம, இறந்தாலும் சோம. பேசிட்டே இருக்கீங்களே, சீக்கிரமா என்ன சாப்பிட கூட்டிட்டு போங்க. சரி வாங்க. வெட்டி இல்ல விளையாடுறியா? அண்ணே எதிர்பாராத விதமா பெரிய பணக்காரன் ஆயிட்டாரு. அவர் பொண்ணு எப்படியாச்சும் நம்ம மதி கட்டி வச்சிடணும். பட்டணத்துக்காரிய முதல்ல வீட்டு விட்டு வெளியே துரத்தணும். அண்ணே அப்பா, இப்ப நமக்கு வந்திருக்கிற வசதி வாழ்க்கையும் முன்னாடியே வந்திருந்தா மாமா நான் தானே கல்யாணம் பண்ணிருப்பேன். இப்ப மட்டும் என்னமா கெட்டு போச்சு? எல்லாத்துக்கும் நான் ஏற்பாடு பண்றேன். முன்னாடி எச்சாபதி விட்டு போன நீயே அரைச்சு பொறுக்கிற. ஒரு உன தனிச்சுட்டு வரதுக்கு 1 மணி நேரமா? எங்கிட்டு போயிருந்த? வீட்டுல எவ்வளவு நேரம் இருக்கு? அரைச்சு குத்தணும், துணி துவைக்கணும், பத்தெல்லாம் காய போடணும். அக்காவுக்கு உதவி விட்டாசே நானும் வேலை செய்யறேன். ஐயோ, நீ வெறும் 15 பொன் நகை தானே போட்டு வந்த? அட்டிக்கு போட்டவ அரைச்சு குத்த கூடாது, ஒட்டியான போட்டவ உலைக்கெல்லாம் பிடிக்க கூடாது. இப்போமா ஏண்டி பாருடி, தர பொங்கலுக்கு உங்க அப்பா கிட்ட புது துணி எல்லாம் எடுத்துக்கிட்டு மாப்பிளைக்கு 1 பவன்ல மோதிரம் செஞ்சு எடுத்துட்டு வர சொல்லு. இத பாருங்க, நான் இந்த வீட்டுல மாடா உழைக்க தயாரா இருக்கேன். ஆனா எங்க அப்பாவை தொந்தரவு பண்ணாதீங்க. அவர்தான் கல்யாணத்துக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டாரு. அப்புறம் பொங்கலுக்கு கொண்டா, தீபாவளி கொண்டா, அமாவாசை கொண்டா, பௌர்ணமி கொண்டானா அதெல்லாம் செய்ய அவரால முடியாது. பேசுவடி பேசுவேன். பிச்சைக்காரியை கட்டிட்டு வந்தா எச்சா சீதனமா கிடைக்கும்ல, இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்? அதுக்கு ஏன் இந்த சுருக்கு செலுத்துக்கிறான்? செல்வி, இன்னைக்கு நான் சத்தியத்தை காப்பாத்திட்டேன் தெரியுமா? எனக்கு கோவம் வந்துட்டு எல்லா பசங்களும் கிண்டல் பண்ணாங்க. நான் பொறுமையா இருந்துட்டேன், சண்டையே போடலையே. செல்வி ஏன் அடிக்கிற? செல்வி நான் யாரையும் அடிக்கல. நீங்க அடிக்கல, உங்க அம்மா என்ன வார்த்தையால அடிச்சிட்டாங்க. ஆத்தாவா? என்ன சொல்லுச்சு? பிச்சைக்காரின்னு சொல்லிட்டாங்க. பிச்சைக்காரியா? ஏன்? ஒரு பவுன் மோதிரம் போடணுமா. யாருக்கு? உங்களுக்கு. எதுக்கு? பொங்கலுக்கு. எங்க அப்பா இருக்கிற நிலைமையில மோதிரம் செஞ்சு போட முடியாதுன்னு சொன்னேன். அதுக்காக திட்டினாங்க. அந்த ஜோசியக்காரனை உதைக்கணும். நான் கொடிகட்டி வாழ்வேன்னு சொன்னான். கடைசியில கொடிகட்டி என் பொண்டாட்டி சேலையை காய போட்டுக்கிட்டு இருக்கனே. இந்த வாழ்க்கை வாழ்றதை விட நாக்க புடிங்கிட்டு சாகலாம், செத்துருவேன். ஆனா எனக்கு மானம் இல்லையே. என்னையா தனியா நின்னு புலம்பிக்கிட்டு இருக்க? என்னைக்கு உன் கழுத்துல தாலி கட்டணும் அன்னையில இருந்து தனியா தானே புலம்பிக்கிட்டு இருக்கேன். இந்த பேசுற ஒண்ணு குறைச்சல்ல. பால் கொண்டு வர சொன்ன என்ன ஆச்சு? நான் கொண்டாந்து வச்சிருக்கேனே.
மின்னல் கொடி என்ன 2 பால் கொண்டு வர சொன்னியே, யாருக்கு? ஒண்ணு உனக்கு, இன்னொன்னு அதுவும் எனக்கு தான். டபுள் அடிக்கிறியா? அடி அடி. மின்னல் கொடி, என்ன இனிமே சேலையெல்லாம் மொட்டை மாடியில காய போட சொல்லாத. பக்கத்து வீட்டுக்கார என்ன பார்த்து ரொம்ப கேவலமா சிரிக்கிறா. ஏன் அவங்க வீட்டை விட்டு புடவை எல்லாம் துவைக்கிறது இல்லையா? அவன் துவைக்கிறானா? நல்லா துவைக்கிறானா? நான் சரியா துவைக்கலன்னு புருஷன்கள் அசோசியேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவானா? ஐயா, இதுக்கெல்லாம் யூனியன் வேற ஆரம்பிச்சிட்டீங்களா? அதுக்கு தலைவனே நான் தானே. என்னது? ராஜினாமா பண்ணிட்டேன். நீ டபுள் அடி, உடம்ப தேத்து பாத்து. இப்பவே இவ்வளவு பெருசு இருக்காரு. இந்தாங்க, இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. எதுக்கு? நம்ம ஊர் முனிசிபல் ஆபீஸ்ல ஒரு வேலை காலியா இருக்கா, அதுக்கு எம்ஏ படிச்சவங்க தான் தேவையா? நம்ம வக்கீல் சார் கிட்ட சொல்லி உங்களுக்காக ஒரு மனு வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தாங்க, இதுல கையெழுத்து போடுங்க. அப்ளிகேஷனா? படிச்சவங்களுக்கு தானே இதை பத்தி தெரியும், எனக்கு எப்படிங்க தெரியும்? கையெழுத்து போடுங்க. எனக்கு பண்றீங்க? எழுதுதான்னு பார்த்தேன். என்னங்க இது கையெழுத்து இப்படி இருக்கு? எம்ஏ கையெழுத்து அப்படித்தான் இருக்கும். உங்களுக்கு நிச்சயமா வேலை கிடைச்சிடும். எம்ஏ படிச்சவனுக்கு வேலை கிடைக்கும். வாங்க வாங்க, திருவிழாவுக்கு நேரமாச்சு. ஏய், நீ எங்க வர? திருவிழாவுக்கு நீ எங்கெல்லாம் வரக்கூடாது. அண்ணே, நான் ஏன் அங்க வரக்கூடாது? தல பொங்கலுக்கு என் மகனுக்கு கேவலம் ஒரு பவன் மோதிரம் கூட உங்க அப்பாவால செஞ்சு போட முடியல. இத ஊர் ஜனங்க கேட்டாங்கன்னா காரை துப்புவாங்க. நீ கண்டிப்பா திருவிழாவுக்கு வரவே வேண்டாம். இந்த பிள்ளை தம்பி, எனக்கு வர்ற கோபத்துக்கு அந்த கழுவிய கிளி கிளின்னு கிழிக்கிறேன். ஏய், அங்க என்னடா சத்தம்? ஒண்ணு இல்ல. மின்னல் குடி, ஏன் நகை நகைன்னு அலையிற? சும்மா இருங்க. உங்க அப்பா சொன்ன மாதிரி நகை பகை எதுவுமே செஞ்சு போடல. பாத்தியா, நகைன்னு சொல்லும் போதே பகை வருது இல்ல. கொஞ்சம் சும்மா இருவேன். உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, பேசாம இருங்களேங்க. அத்தை, உங்களுக்கு மோதிரம் தானே வேணும். நான் என் மோதிரத்தை அக்கா கொடுக்குறேன், அக்கா அதை மாமாவுக்கு போட்டோம். சும்மா இருமா. என் பையனுக்கு இவங்க அப்பா மோதிரம் பண்ணி போட்டாதான் இவன் திருவிழாவுக்கு வரலாம். இல்ல இப்ப கண்டிப்பா வரவே கூட. அவசரப்படாதீங்க, சம்பந்தி மோதிரத்தோட வந்திருக்காரு. என்னென்ன சொல்ற? அவர் சொல்றது உண்மைதாங்க. இந்தாங்க மோதிரம். மோதிரம் இந்தா, நீ கேட்ட மோதிரம். அப்புறம் என்ன, மோதிரம் தான் வந்தாச்சு இல்ல. வாங்க எல்லாரும் திருவிழாவுக்கு போலாம். முதல்ல முடிய வெட்டியா, பக்கத்துல என்ன நாரது போயா? கொஞ்சம் இல்லுங்க. அந்த மோதிரத்தை எடுத்து தம்பி சம்சாரத்துக்கு கொடுத்து தம்பிக்கு போட சொல்லுங்க. இல்லன்னா அமுச்சிடுவாங்க. அமுச்சி